இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது மிகவும் முற்போக்கு சித்தாந்தம் கொண்டவர் என்பதைப் போல தன்னை காட்டிக்கொண்டார். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு இவர்தான் பிறவி எடுத்ததைப் போல அன்றைக்கு பேசினார். ஆகவே சீமானை நம்பி இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னால் சென்றது. ஆனால் இப்பொழுது சீமான் நடந்து கொண்டிருக்கின்ற விதத்தை பார்த்தால் அவர் ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அரசியல் மோசமான திசையை நோக்கி நகர்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு இத்தாலியிலே ஆட்சிக்கு வந்த முசோலினி மிகச் சிறந்த பேச்சாற்றல் படைத்தவர். அவருடைய பேச்சாற்றல் மூலம் முசோலினி இத்தாலியிலே ஆட்சியை பிடித்தார். ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு அவர் சர்வாதிகாரியாக விஸ்வரூபம் எடுத்தார் என்பது கடந்த கால வரலாறு. அதைப்போல சீமான் தன்னுடைய பேச்சாற்றலை பயன்படுத்தி தமிழகத்திலே ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அரசியல் கட்சி ஆரம்பிக்கின்ற யாரும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதும் கனவு காண்பதும் இயல்பு. ஆனால் சீமான் நடந்து கொள்கின்ற விதம் சில நாட்களுக்கு முன்பு சில வாரங்களாக தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார். எப்படி இருந்தாலும் பெரியாரும் தமிழகத்தின் ஒரு ஆளுமை, அவரிடம் சில குற்றம் குறைகள் இருக்கலாம், யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அதை வைத்து பெரியாருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மோசமான செயலில் இந்த சீமான் ஈடுபட்டார். அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. பெரியாரை மிகவும் தாறுமாறாக பேசினார். அது ஒரு பக்கம். நேற்று விழுப்புரத்திலே கல் இறக்கும் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள், பனைமரம் ஏறுகின்ற தொழிலாளர்கள் கல் இறக்கும் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க போன சீமான் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு பொதுவெளியிலேயே கல்லை குடித்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் சீமான் முன்னிலையில் பச்சிளம் குழந்தைக்கு கூட தாய்ப்பாலுக்கு பதிலாக கல் ஊட்டிவிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? கல் ஒரு போதைப் பொருளா இல்லையா என்கின்ற விவாதம் ஒரு பக்கம். கல் ஒரு போதைப் பொருள் இல்லை என்று கூட வைத்துக் கொள்வோம். அந்த கல்லை பதநீராக மாற்றி குடிப்பதிலே எந்த தடையும் இல்லை. அந்த கல்லை பனவெல்லமாக மாற்றி சாப்பிடுவதிலே எந்த தடையும் இல்லை. கல் போதைப் பொருளா இல்லையா? போதைப் பொருள் இல்லை என்றால் திருவள்ளுவர் ஏன் கல் உண்ணாமை என்று 10 திருக்குறளை எழுதினார் என்ற கேள்வியும் எழுகிறது. இதில் சீமானே சொல்கின்ற இன்னொரு கூற்று, கல்லை தமிழர்களுடைய பாரம்பரிய மது வகையாக அவர் ஆட்சிக்கு வந்தால் அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரே கல்லை மது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், கிட்டத்தட்ட தற்பொழுது தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரத்தை பெற்றுவிட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கல்லிறக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருப்பது கூட வேறு. ஆனால் அங்கே போய் அவரே கல்லை குடித்து மக்களுக்கு முன்னாலே இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வது, அநாகரிகமாக நடந்து கொள்வது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? நான் என்ன கேட்கிறேன், கல்லிறக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க போன சீமான் கல்லை குடித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை கழிவறையை திறக்க சீமான் போயிருந்தால் அந்த கழிவறையை சுத்தம் செய்வாரா, செய்திருப்பாரா என்றெல்லாம் கேள்வி கேட்க முடியும். ஆனால் அவ்வளவு மோசமாக கீழே இறங்கி கேள்வி கேட்க நான் விரும்பவில்லை. கல்லை தடை செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த தடையை நீக்க வேண்டும். அந்த கல்லை எப்படி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. ஏற்கனவே பனைமரத்தில் சில பகுதிகளில் பதநீர் என்று சொல்வார்கள், சில பகுதிகளில் சுண்ணாம்பு தெளிவு என்று சொல்வார்கள். சுண்ணாம்பு தெளிவை அனைவரும் குடிக்கலாம், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை. உடலுக்கு அது ஊட்டச்சத்து நிறைந்த பானம். ஆனால் கல் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த பானமா? இருக்கலாம், ஆனால் அது போதையை தருகிறது. குறிப்பிட்ட அளவிற்கு மேல் கல்லை குடித்தால் போதையை தருமா, தராதா?
போதையை தருகின்ற எந்த பொருளையும் மனிதகுலம் நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் சங்ககால தமிழர்கள் போதித்தது, சங்ககால தமிழினத்தின் வாழ்க்கை முறை. ஒரு போதைப் பொருளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு போதைப் பொருளுக்கு தடை இல்லாமல் அரசு அந்த போதைப் பொருள் விற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று போராடுவதற்கு ஒரு அரசியல் கட்சி தேவையா? கல் போதைப் பொருள் இல்லை என்றால் கல்லை உண்டவன் திண்டாடுவது ஏன் என்று அறிவியல் பாடத்திலே ஏன் கேள்வி வருகிறது? கல்லை உண்டவனுடைய சிறுமூளை பாதிக்கப்படுவதால் கல்லை குடித்தவன் திண்டாடுகிறான் என்று படிக்கின்ற காலத்தில் கேள்விக்கு பதில் எழுதியிருக்கிறோம். கல் ஒரு போதைப் பொருள் உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருளை மக்கள் மத்தியிலேயே குடித்துவிட்டு தன்னையும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சீமான் சொல்வது மிகப்பெரிய முட்டாள்தனம், மடத்தனம். இப்படிப்பட்ட செய்கையை செய்வதை இனியாவது சீமான் நிறுத்தி கொள்ள வேண்டும். சீமான் தன்னை நம்பி வருகின்ற இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டுவதை விட்டுவிட்டு இப்படி தவறான வழியை காட்டிக் கொண்டிருந்தால் சீமான் கூடிய விரைவில் தமிழக அரசியல் அரங்கத்தில் முகவரி இல்லாமல் போய்விடுவார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.